ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து டேபிள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம லீடரை பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதேமாரி டேபிளும் ரொம்ப ஈஸி தான். அன்னடேஷன்ஸில் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிறது டேபிள் தான். அந்த டேபிளுக்கு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதில் இருக்கிறத எப்படி மோடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேபிள் அப்படின்றது வந்து வேறு எதுவும் இல்லை. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். இதில் வந்து எக்ஸல் ஷீட்டில் என்ன இருக்குதோ அப்படியே தான் வரும். எக்ஸல் ஷீட்லேருந்தும் நம்ம காப்பி பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் எல்லாமே எக்ஸலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு டேபிள்ன்றது இங்கே அன்னடேஷன்ஸில் டேபிள் அப்படின்னு இருக்கா, அது வழியாகவும் நம்ம டேபிளில் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேபிள் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு அது மூலமாகவும் டேபிள் உள்ள டேபுக்குள்ளே போகலாம். அண்ட் அன்னடேட் அப்படின்றது பார்த்திங்களா, அதில் போயிட்டுனாலும் டேபிள் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த அன்னடேட்டில் வந்துட்டு பார்த்திருந்திங்கன்னா நமக்கு வந்து ஹோமில் வந்துட்டு எப்படி வந்துட்டு அன்னடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் அன்னடேட்டில் வந்துட்டு நமக்கு தேவையானது எல்லாமே ப்ரீஃபாக கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. அண்டு அது எல்லாமே ஈஸி தான், எல்லாமே நம்ம பார்த்தது தான். அண்டு வந்து டேபிள் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். டேபிள் கிளிக் பண்ணிங்க. டேபிள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். டேபிள் ஸ்டைலில் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து இதில் ரைட்டில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ஒரு பாக்ஸ் போட்டு ப்ரஷ், அதில் கிளிக் பண்ணியிருந்திங்கன்னா அதோட டேபிள் ஸ்டைலோட டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும். அண்டு ஜென்ரல் வந்து டவுன்லேருந்து வேணுமா அப்லேருந்து வேணுமா அப்படின்ட்டு இருக்கும் டேபிள் டைரக்ஷன் அது. அண்டு இதில் வந்து டேபிள் ஸ்டைல் செல் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா செலக்ட் பண்ணியிருந்திருக்கேன். அதனால் வந்து டேட்டா ஸ்டைலுக்காண்ட எல்லாமே ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா அதோட இதுவெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், கலரு அண்ட் டாப் ரைட் டாப் சென்டர் அது எங்கே வேணுமோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு ஃபார்மேட்டை வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம டேட்டா டைப் டேட்டா ஆர் லேபிள் அப்படின்னு இருக்கும். அண்டு மார்ஜின் என்ன திக்னஸ்ஸு அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ ஜென்ரல் பார்த்து டெக்ஸ்ட் பார்டர்னு இருக்கும், அது கூட இருக்கும். மெர்ஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா கீழே செக் பாக்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகணுமா இல்லையான்னு இருக்கும். இது ஜென்ரல் டெக்ஸ்ட் பார்டர் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துக்குங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எம்டி டேபிள் அப்படின்னு இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலம் ரோன்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ஷன் பிஹேவியர் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாரிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபை இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்றதே கொடுத்துட்றேன். அதில் போனீங்கன்னா நீங்கள் எத்தனை காலம் வேணும் எத்தனை ரோ வேணும் அப்படின்றத வந்து நீங்களாக அவங்க இஷ்டத்துக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு அண்டு காலம் வித் எவ்வளோ வேணும் ரோ வித் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம என்ட்ரி பண்ணலாம். இது வந்து நம்மளோட ப்ரிவ்யூ பாக்ஸு இங்கே இருக்கிறது. இதில் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே டேட்டா வேணும் எட்ரு வேணாம் டேட்டா வேணும் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு முன்னாடியே காட்டிடும். அவ்வளோதான், இது வேறு எதுவும் இல்லை. ப்ரிவ்யூ நம்ம டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரிவ்யூவாக பார்க்குறது தான் வந்து இந்த இதுவும் இருக்கும். நம்ம காலம் வந்து 4 கொடுத்துரும், ஒரு ரோ வந்து ஒரு 5 கொடுத்துட்டு அப்படியே ஓகே கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்துட்டு உடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கான டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். நமக்கு வேணாம் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்ட்டிங்கன்னா அந்த ரோவை செலக்ட் பண்ணி 7 இருக்குது, அந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்திங்கன்னா அது போயிடும். அவ்வளோதான். அதுக்கு வந்துட்டு நம்ம டேபிளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பார்த்துருந்தோம். இது வந்து செகண்ட் வந்து ஃப்ரம் டேட்டா லிங்க் அப்படின்னு இருக்கா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸலோட டேபிளை அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணலாங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்ட்டு கொடுக்கும். நோ டேட்டா லிங்க் ஃபவுண்ட் அப்படின்னு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா லான்ச் டேட்டா லிங்க் மேனேஜர் அப்படிங்க. நம்ம அதுக்கெலாம் போக தேவையில்ல. அதில் இப்போ ரைட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் டேட்டா அப்படின்னு கொடுத்திங்கன்னா க்ரியேட் நியூ லிங்க் அப்படின்ட்டு இருக்கும். அதில் எதனா ஒரு நம்பர் அடித்து நம்ம நேம் க்ரியேட் பண்ணிட்டு இங்கே 3 டாட் இருக்கா ப்ரௌஸுக்கு பக்கத்தில், அதில் போனீங்கன்னா நம்மளோட ஃபோல்டர் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்திங்கன்னா அதில் இருக்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் என்கிட்ட எதுவும் இல்லைன்றதால நான் அப்படியே கேன்சல் கொடுத்துட்டு பேக் வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கா, அது ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் விசார்ட் வந்து லான்ச் ஆகும். அது நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், நமக்கு தேவையில்லாது. அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் அதை காட்டலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ அதை போடுறேன். அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்சர்ஷன் பிஹேவியர் அப்படின்றத வந்து நம்ம மாற்றோம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்றதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் காமிக்கணும் அப்படின்னாலும் காமிக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலம் செட் பண்ணிக்கிறேன் அண்டு ரோ செட் பண்ணிக்கிறேன். அதோட காலம் வித் ரோவெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து பாக்ஸ் வந்து வியூ ஆகுதா, போய் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணாலே போதும், நமக்கான அந்த டேபிள் வந்து ப்ளேஸ் ஆகிடும்.
அதே வந்து ஸ்பெசிஃபை விண்டோ அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து ரோ வந்துட்டு ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கு அண்டு வித்தும் ஆட்டோன்னு இருக்குது. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு காலம் வித்து வந்து சேஞ்ச் பண்ணணும், காலம் வந்துட்டு ஆட்டோவில் இருக்கணும் அப்படின்னா நம்ம எது வேணுமோ சேஞ்ச் பண்ணால் இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு சும்மா அப்படியே கிளிக் பண்ணிட்டு விட்டுருங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டு எங்கே வேணுமோ எத்தனை காலம் வேணுமோ கீழே வந்தீங்கன்னா அவ்வளோ காலம் அவ்வளோ ரோ வந்துட்டு நமக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் ரைட் வைஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த காலம் வந்துட்டு வித்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிடும். அதே நம்ம வந்துட்டு காலம் டேட்டா ரோ அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அது ஓகே கொடுத்துட்டு அதேமாதிரி கிளிக் பண்ணிட்டு ரைட்டில் போனீங்கன்னா அண்டு இந்த வித்து மட்டும் சேஞ்ச் ஆகுது, ரோ கீழே மேலேயும் போனால் சேஞ்ச் ஆகலை. அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அவ்வளோதான். அதில் டைட்டில் வேணும்னா எனக்கு டைட்டில் வேணாம், எனக்கு டேட்டா தான் வேணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஹெட்டர் வேணும், அதே டைட்டில் வேணும் அப்படின்ட்டு மாற்றிக்கலாம். அண்டு டேட்டா வேணும்னா டேட்டா கொடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே ஈஸி தான், நம்ம எப்போவும் பண்ணுறது தான் இருக்கும். அண்டு ரோ எத்தனை ரோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட் பண்ண ரோஸோடு உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணணுன்னாலும் அப்படியே வந்துட்டு அதில் அந்த பாக்ஸில் போயிட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணிட்ட உடனே நம்ம வேர்டிங்ஸ்னா வேணுமோ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரோக்கு போயிடும். அண்ட் நீங்கள் எந்த நடுவில் எங்கன்னா போகணுன்னா கூட போய் செலக்ட் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். அண்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து எல்லாமே பார்த்துருந்தோம். அன்னோட்டேஷன்ஸில் டெக்ஸ்ட் பார்த்துருந்தோம், டைமென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம், அதை மோடிஃபை பண்ணுறதும் பார்த்தோம், கலர் சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் அப்படின்றத பார்த்தோம். அண்டு லீடரில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், அதுலேயும் மோடிஃபை பண்ணுறதுலாம் பார்த்துட்டோம். இந்த டேபிள்லேயும் அவ்வளோதான். ஓகே கைஸ், டேபிள் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.